ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எப்போவுமே வழக்கமாக அந்த சிக்கன் குழம்பு வச்சுட்டு போயிடுறது. சிக்கன் குழம்புன்னு இல்லை, சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு வந்து அரைச்சி விட்டு சிக்கன் கோழி குழம்பு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த அரைச்சி விட்ட கோழி குழம்பு பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் நான் வீட்டிலையே ரெடி பண்ணது பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன உள்ளி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடல் பாசி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த 3ஐயுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாம் தான் இதுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது கூடயே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தல் ஒரு 4 வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ வந்து வத்தல் தூள் வந்து நான் சேர்க்கலை, ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து தான் அரைக்க போகிறோம். அதுக்காக வேண்டி நான் வந்து இப்படி சேர்த்துக்கிட்டேன். இன்னொன்று இதுக்கு கூட கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2-3 வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இடியாப்பத்துக்கு தான் வைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. அதனால வந்து சரி இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இடியாப்பத்துக்கு. இப்போ நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா, இல்லை வந்து நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றோன்னா கூட கொஞ்சம் காரமாக வச்சா நல்லாயிருக்கும். இது போதும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி தனியாக இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இந்த தேங்காய் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே லைட்டாக அப்படி கிளறி விட்டோம்னா நல்ல ஒரு வாசம் வரும் பார்த்துக்கோங்க. அதை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மையாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதான் மசாலா. அதுக்கப்புறமா அதே பேனில் திருப்பி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச ஒரு 1.5 பல்லாரி அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 1.5 தக்காளி சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே நீல வாக்கில் நல்லா அப்படி வெட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். அந்த அப்படி குழஞ்சி கடைசி நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சா ரொம்ப பிடிக்கும். இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவி வச்சுருக்கோம் சிக்கனு, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. என்ன இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஞ்சள் தூள் சேர்த்தா ரொம்ப மஞ்சளாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மசாலாவே போதுமானது, அதனால் மஞ்சள் தூள் வேண்டாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு மாதிரி கட்டியானதுக்கப்புறம் லைட் ஒரு மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் இந்த ஹோட்டல்லாம் இருக்கும்ல கலர், ஒரு மாதிரி அந்த மாதிரி கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கனையும் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இது வந்து சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகும் இது, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்தே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கத இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. சேர்க்கும் போதே நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வந்து டக்குன்னு வெந்துடும். இருந்தாலும் அந்த மசாலாவோட சேர்ந்து வேகும்போது இன்னுமே நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்படி போட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் அப்படியே அழகு போல் வேகும் பார்த்துக்கோங்க, சூப்பராக வேகும். அதுக்கப்புறமா ஒரு மீதி பாதி தக்காளியை வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம அது கூட சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்கு இடையில நாங்கள் வேற கோயிலுக்கு கிளம்பணுமா, அதனால சரி கோயிலுக்கு கிளம்ப போயாச்சு. அது வாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வெந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, 10 நிமிஷங்கிறதே அதிகம்தான் பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்க போது. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் 2-3 கருவேப்பிலையை நம்ம வந்து உருவி போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை வாசமும் அந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே சேர்ந்து வாசம் வந்து வேறு லெவலில் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இது மூடி போட்டுட்டு அதை திறக்கும் போது நல்ல ஒரு கமகமன் வாசனை, இந்த கிராமத்து சைட்லலாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வாசனை வந்துடும் பார்த்துக்கோங்க இந்த குழம்புல. இதில் வந்து இந்த பிராய்லர் சிக்கனோட நாட்டுக்கோழி சிக்கனில் வச்சோன்னா அது இன்னுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் நல்லா கட்டியாக வச்சு ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், செம சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான். இந்த நான் அரைச்சி விட்ட கோழி குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி வந்து நான் பிராய்லர் சிக்கன் தான் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. அதை வந்து அரைக்கணும், அதெல்லாம் இதோட சேர்த்து போட்டு டக்குன்னு வச்சிடலாம். 10 நிமிஷம் தான், அந்த வேகக்கூடிய டைம் மட்டும்தான், மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே கிடையாது.
அரைச்சி விட்ட கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிடவும் செஞ்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே அறிகுறியாக இருக்குமா, அதனால மடமடன் வந்தோமா சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து சாப்பாடு ரொம்பவே கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ வயிறு பசி வந்துடும், அதுக்கு தான். இன்னொன்று குழம்புமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. மற்ற நாள் வைக்கிறதோட இன்னைக்கு வேறு மாதிரி வச்சு பார்த்தேன், அரைச்சி விட்டு வச்சு பார்த்தோம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே அளவோடு சாப்பிட்டு ருசியோடு சமைப்போம். தேங்க்யூ.